To all the haters, I want to tell you something. உங்களுக்கு ஒரு 4 வருஷமாக ஒரு கண்டென்ட் இருந்துச்சு எஸ்கே பற்றி, இந்த படத்தை பற்றி. அது வந்து ஜான்வரியோட எல்லாம் முடிஞ்சிடும். இந்த படத்தால் எஸ்கே எவ்வளோ கடனா எல்லாமே இல்லைங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இதோட முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட இதை பற்றி பேசினவங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் இனிமேல் உட்காந்து பேசினவங்களாம் நின்று அண்ணாந்து பார்க்க போகிறீங்க. அவர் வந்து என்னுடைய ஹேட்டர்ஸ்க்கெலாம் வந்து ஏதோ சொல்கிறேன்லாம் சொன்னார் கேஜிஆர் பிரதர். நான் அவங்களுக்குலாம் எதுவுமே சொல்ல விரும்பலை நான். ஏன்னா அவங்களுக்கு நான் பதில் கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ரமான் சார் ஆஸ்கர் ஸ்டேஜில் சொன்னது தான், லவ் அண்ட் ஹேட்ரட் 2 பார்ட் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. அன்பின் வழியில் போகலாம், நமக்கு அது மட்டும்தான் நிரந்தரம் நம்புகிறேன். எஸ்கே அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நான் முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இல்லைங்க முடியாதுங்க, ஐயோ வேணாங்க, ரகுமான் சார் பாட்டெல்லாம் வேணாங்கன்னு சொன்னார். அப்படியே நைஸாக மடக்கி ஒரு நாள் மாட்டி விட்டேன் அவர்கிட்ட. ஆரம்பத்துலேருந்து நான் பண்ணல, என்னை விட்டுருங்க ரவிக்குமார், என்னை விட்டுருங்க ரவிக்குமார்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கேட்கவே இல்லை. நீங்கள் எழுதுறீங்களான்னு சொல்லி அவர் கேட்டார். மறுபடியும் இந்த வேலை பார்க்காதீங்கன்னு போது சாரோட மெயில் ஒன்று வந்து எனக்கு ஃபோனில் காமிச்சார். சார் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு. ஐயோ அப்படின்ட்டு சரி சார்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். நாங்கள் நைட்டு ஜூம் கால் வாங்க, சார் வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்க 5 மினிட்ஸ் கேட்டுக்கோங்க அப்படின்னோன்னா ஓகே சரி 5 மினிட்ஸ் பேசிடுவோன்னு சொல்லிட்டு, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. எப்படி இருக்கீங்க சார் எல்லாம் கேட்டுட்டு, ரெடி எழுதிடலாமா அப்படின்னாங்க. இது எழுதிடலாமாவா? எனக்கு ஃபஸ்ட்டு தூக்கி வாரி போட்டுச்சு. சார் உண்மையிலே நம்மளை லிரிசிஸ்ட்னு நினச்சிட்டாங்க, நம்ம அந்த மாதிரி லிரிசிஸ்ட் இல்லையே. இதை சாருக்கு நான் எப்படி சொல்ல வைப்பேன்? இப்போ நான் என்னென்ன யார்கிட்டையும் இதை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ரவிக்குமார் 5 நிமிஷம் டிஸ்கஷன் தானே சொன்னேன், பாட்டை அப்படியே எழுதலான்னு சொன்னால் சார் என்னால் சொல்லவும் முடியல. சார் நான் அந்த மாதிரி லிரிசிஸ்ட்னால் நான் லிரிசிஸ்டே கிடையாது சார், லிரிசிஸ்ட் மாதிரி ஒருத்தன் சார் நான். ஏன்னா எனக்கு வந்து டியூன் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் நானாக முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா அதை டயலாகாக எழுதுவேன், ஒரு படத்தில் வர வசனமாக எழுதுவேன். எழுதிட்டு இப்போ பாட்டுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு எதுகை மோனை போடுவாங்க இல்லையா, அது எதுகை மோனை போட்டுருவேன். அப்புறம் அதை டியூனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். இப்படி தான் எனக்கு எழுத தெரியும். சார் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ இப்போ எப்படி மாட்ட போகிறேன்னு தெரியாமல், இப்போ கீழே வந்து டின்னர் வேறு ரெடியாக இருக்குது. இப்போ நான் சாப்பிடவும் இல்லை, இப்போ மயக்கம் தான் போட போகிறேன் நான் நினச்சிட்டே இருந்தேன். சார் சொன்னோன்னே சார் ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ நான் டைம் ஓட்டணுன்றதுனால நானே சாரை கேட்க சார் இந்த ஊர்வசி சாங்லாம் எழுதும்போது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி. ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா கேட்டுக்கலாமான்னு சொல்லி அப்புறம் சார் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பாட்டு வந்து மாஞ்சானின்னு ஸ்டார்ட் ஆகிற பாட்டு அது. அதுக்குள்ளே அப்படியே பேசி அது ஃபைனலாக இப்போ எனக்கு என்ன டவுட் இப்போயும் இருக்குன்னா, அது நான் எழுதுனேன்னா சார் எழுதுனாங்களான்றது தெரில. என்கிட்ட இருந்து அப்படியே அந்த வார்த்தையை கொடு இப்போ இதை போடு பண்ணு ஒரு டியூஷன் டீச்சர்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்க. பண்ணு ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாமல் வருவியா அந்த ஃபீலுக்கு போயிட்டேன். பட் ஃபைனலி ரஹ்மான் சார் டியூனில் நம்ம வரி 4, அது லிரிக்ஸாக என்னென்னலாம் நமக்கு தெரியாது, நம்ம வரி 4 வந்துருச்சு. ஹிஸ்ட்ரியில் எழுதிக்குவாங்க, அது மட்டும் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. நமக்கு அந்த சந்தோஷம் உண்டு. சாரி சடனாக ஏன் நான் இந்த மோடுக்கு மாறினேன்னு எனக்கு தெரியல. வெரி சாரி ரஹ்மான் சார், வெரி சாரி சார். இப்படி பேசிக்காக பிஹேவ் பண்ண மாட்டேன் சார், இது ஏதோ ஒரு சிச்சுவேஷன் சார், அப்படி ஆகிட்டு சார்.